கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மன் விக்கிரேஷா பற்றி பேசி போனவன் பார்த்தோம். சீக்கிரம் 25 சீக்கிரம் 25-27 25:1-7 பார்த்துட்டோம். குடும்பத்தை பற்றி பார்த்துட்டோம். 25:1-7 வந்து அம்மோட புத்தகத்துக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒன்றும் படிக்கணும். ஆமாம் சொன்ன கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்ப ஸ்திரீகளை கீறி போட்டார்களே. அம்மோன் புத்திரர் வந்து தீர்க்கதரிசனம் சொன்ன காரியங்கள்னு பார்த்தோம். இதுக்காக பண்ணார். இப்போ என்னன்னா ஆமோஸில் வந்து ஒன்று பதினொன்று பாதகங்கள்னா என்னன்னா பாவங்கள் தான் அந்த இடத்துல பாதகங்கள்னு சொல்கிறாங்க. பாதகங்கள்னா பாவங்கள்லாம் அந்த அவர் செய்கிற பாவங்கள்லாம் வந்து டோட்டலாக குமிஞ்சு போகிறத வந்து பாதகங்கள் அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்கிறாங்க, அந்த செஞ்சதை குமிஞ்சு டோட்டலாக குமிஞ்சோம்னா அது பாதகம். 3 பாதகங்கள் நிமித்தம் 4 பாதகங்கள் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி என்னதான் பாதகம் பாவம் அவங்க வந்து குமிகிற அளவுக்கு பாவம்னா, ஒரு பாவம் பண்ணனா அதுக்கடுத்தது பாவம் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறு பண்ணிவிட்டு அதை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுத்து கடந்து வரணும். அப்போ அது வந்து மீட்கக்கூடாது, அது குமியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள என்றைக்குன்னா அன்றைக்கி நான் சொல்லுவேன், அன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு பயந்தவங்க, கர்த்தருக்கு நல்லா வந்து வர்றவங்கள்ட்ட என்ன ஆகுனாங்கன்னா அந்த பாவங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே வராது. அறியாத ஆண்டவருக்குள்ள வராதவங்களுக்கு தான் இருக்குது அந்த பாவம் வந்து குமிஞ்சிட்டு. ஏன்னா அவங்க பாவம்னால என்னன்னு தெரியாது, பாவத்தை தண்ணீராய் பருகி அப்படின்னு. அப்போ இந்த அம்மோன் புத்தகத்துக்கு வந்து தெரிஞ்சிச்சா தெரியலையா அப்படிங்கிறத என்ன பாதகங்கள் ஆமோஸ் மூலமாக கர்த்தர் வந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பாதகங்கள் அப்படிங்கிற தலைவர் ஃபஸ்ட்டு வந்து அந்த 19:38 ஆதியாகமம் 19 வருஷமா இளையவளுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரர். ஸ்டார்டிங்காக எப்படி ஆனாருன்னா ஒரு தகப்பன்கிட்ட வந்து மகளுக்கு பிறந்த தகப்பன், மகளுக்கு பிறந்த ஒரு பையன், அந்த வம்சம். அப்போ அந்த வம்சத்தில் பிறந்துட்டாலே அடுத்து நம்ம இப்படி தவறு பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் அவங்களுக்கு உணர்வு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் பாதகங்களாக மாதிரி. ஆண்டவர்கிட்ட வந்தாக்கே அந்த உணர்வு வரணும். அப்படி அதுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா
பாதகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படி வந்தாலும் அந்த வம்சத்துக்குள்ளே அந்த சந்ததிக்குள்ளே இந்த பாவங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்லுவாங்க. பாதகங்கள் அப்படிங்கும்போது சரி அப்பாவுக்கும் மகனுக்கும் குழந்தை பிறந்துச்சு, பையன் பிறந்துட்டான். ஆனால் அதே பாவம் தான் இந்த அம்மாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதால இந்த பாதகங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த பாவ சில சந்ததி விட்டு போகலாம் அப்படிங்கிறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் நம்ம பார்த்தோம்னா கற்பிணி பெண்களை வயிற்ற கீறி அந்த குழந்தைகளை எடுத்து அதை வந்து கல்லை வந்து அடித்து கொள்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான தன்மை வந்து இருந்துச்சு. சண்டை போட்டு நாட்டுக்கு போய் சண்டை போட்டு போனாலே இந்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து யுத்தங்கள் நடக்கிற காலங்களில் வந்து நிறையா சொல்லுவாங்க, ஆப்போசிட்டாக இருக்கிற பெண்கள் வந்து சிறந்த கற்பனை பண்ணாரு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ காசாவது இஸ்ரேலுக்கு மத்தியில் என்ன செய்யுது, யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் இப்போ என்ன இருக்குது, நிறைய மீடியா வந்து ஆனால் மீடியாவில் வந்து அவங்க உள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த எடுக்க விட மாட்டாங்க சண்டை நடக்கிற இடத்துல. அப்போ எப்படிப்பட்ட பாவங்கள் இங்கே நடக்குது, சண்டை நடக்கிறதுக்கு போது அவங்க சாப்பாட்டு கலையிறத காமிக்கிறாங்க, தெருவில் நடக்கிறவங்க காமிக்கிறாங்க, அந்த மாதிரி காரியங்கள் காமிக்கிறாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து அந்த நாட்களில் வந்து இந்த நாட்கள் நடக்கிறதா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா சண்டை போட்டாலே ஆப்போசிட்டாக வரும்போது அந்த பெண்களை வந்து அம்மாவும் புத்தகத்துக்கு என்ன சொன்னாங்க, சீரியர் அப்படிப்பட்ட பாவங்களை செய்வாங்க. இந்து வந்து பார்த்திங்கன்னா அதை கூட சேர்ந்து ஒரு தடவை பண்ணுங்க. இப்போ இவன் வந்து யாரும் சண்டை போட்டு பக்கத்தில் வந்து நமக்கு வந்து வேதத்தின்படி பார்த்தா இஸ்ரேல் தான் சண்டை வந்து வர்ற மாதிரி இருக்குது. அப்போ கூட என்ன செய்யணும், இஸ்ரேலுக்கு இப்போ கற்பிணி பெண்கள் இந்த மாதிரி காரியங்கள் தான் வந்து நடக்கலை நம்ம வேதத்தில் பார்ப்போம். அப்போ இதையும் என்ன செய்யறாங்கன்னா தொடர்ந்து அவங்க பண்ணுறதுனால இதை வந்து பாதகங்கள் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 21 எசேக்கியேல் 21 25 பார்த்தோம்னா 21 வந்து 21ஆம் அதிகாரம் 25 6 வருஷம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ கை கொட்டி உன் காலால் தட்டி வர்மம் வைத்து ஆகாடியம் பண்ணினபடியினால். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நினச்சி சந்தோஷமாக வந்து இதை ஒரு நடனமாகவே ஆடுவாங்க. தோற்று போயிட்டாங்க, அது இஸ்ரவேல் தோற்று போயிட்டாங்க கூட சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுவாங்க. காலால் தட்டி அப்படிங்கிறது சந்தோஷப்பட்டு நடனம் ஆடுறோம். இந்த மனசை வச்சுட்டு பாடி ஜெயிச்சுட்டு நடனம் ஆடுவாங்க. ஒருத்தரை வந்து ஜெயிச்சுட்டு வந்து அது வந்து அவங்களுடைய நம்ம இதை பார்த்தோம்னா நியாயாதிபதிகளில் எப்தாவோட பொண்ணு வந்து நடனம் ஆடிட்டாங்க. இவங்க வந்து அம்மா புத்தகம் வந்து இஸ்ரவேலில் வந்து ஆண்டவர் வந்து எருசலேம் அழிக்கிறார் இல்லையா, அழிக்கிறாரு, சிறைகளுக்கு கொண்டு போய் இதை பார்த்துட்டு இவனை வந்து நடனம் ஆடுவாங்க. இப்போ வர்மம் வைத்து அப்படிங்கும்போது என்ன வர்மம் வச்சு அப்படின்னு தெரியல. லோத்து வந்து தானாக பிடிச்சிட்டு வரேன், தானாக தான் வர்றேன். அப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் இடையில வந்து எந்த ஒரு பிணக்கு, ஒரு மன வருத்தம் இருந்த மாதிரி நமக்கு வேதத்தில் காணப்படலை. ஆனால் அந்த சந்ததி வந்து இவங்க மேலே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வர்மம், எங்கள் அப்பா எங்கள் சந்ததி இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே வந்து பழைய பகை கசப்பு அதை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு இடமே வந்து இந்த இஸ்ரவேல் வந்து கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்போது டான்ஸ் ஆடுவாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறார், அதை பாதகங்கள் ஆக்குறாரு. ஒரு இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அந்த இடத்துல வழி இல்லை. திரும்ப சொல்லும்போது அது பாதகங்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு என்ன செய்யும் போகுது. ரைட்டா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
2 ராஜாக்கள் 8:12 வந்து கற்பிணி இறக்கிறதா? 2 ராஜாக்கள் 8:12 வாசிங்க. 2 ராஜாக்கள் 8:12. அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவர் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறதினால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையிலே மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். இந்த ஆசகேல் அப்படிங்கிறது எந்த வருஷம்? 2 ராஜாக்கள் 8:12. இந்த ஆசகேல் யார் அப்படின்னு பார்த்தா, பெனாதாத்துக்கு அசிஸ்டன்ட். சிரிய ராஜாவுடைய பெனாதாத்துக்கு சீரிய ராஜா இருக்காங்க. ஆமாம், சிரிய ராஜா. அந்த ராஜா ஆசகேலை நோக்கி, நீ 8:7 சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் வியாதியாயிருந்தான். எலிசா தமஸ்குக்கு வந்தான். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்திற்கு வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கையை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்க பிழைப்பேனோ என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். அப்போ இவன் வந்து எலியாட்ட வந்து எலிசாட்ட வந்து கேட்பான். எலிசாட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு, அவன் சிரிய ராஜா பெனாதாத் வந்து என்ன செஞ்சான், இவனோட வியாதி நீங்கிடும். ஆனால் இவன் வந்து என்ன சொல்கிறான், அதுக்கப்புறம் அவனை சமக்காப்பு போட்டு கொண்டுருக்கான். அந்த 15 வருஷமே அதில் மறுநாளில் ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரிலே தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான். அதனால் அவன் செத்து போனான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். சோபாவின் ராஜாவாகிய ஆதாதேசருக்கு உதவி செய்ய தமஸ்கு பட்டணத்தாராகிய சீரியர் வந்தார்கள். தாவீது சீரியரில் 20,000 பேரை வெட்டி போட்டு இல்லை முடிச்சுட்டேன். அடுத்தது ஃபஸ்ட்டு சீரியருக்கு யார் காலத்தில் வர சண்டை போடுறாங்க. இந்த ஆசகேல் வந்து 2 ராஜாக்கள் 6:24
ரெண்டு ராஜாக்கள் 6:24. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாத்தாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சீரிய ராஜா தான். ஒன்று ராஜாக்கள் 19:17. ஓகே, ஒன்று ராஜாக்கள் 19:17. 1 ராஜாக்கள் 19:17. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான். யெகூ ஆசகேல் பட்டயத்துக்கு தப்புனாங்க. இப்போ ஆசகேல் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இங்கே வந்து இஸ்ரவேலர் வந்து 2 ராஜாக்கள் 15-16 வருஷம் 15-17. 16. அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவருடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான். ஆசகேல் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து எலிசாட்ட வந்து எலிசா சொல்லுவார், நீ வந்து ஆசகேல் ஒன்று வந்து ஆசகேல் எதுவும் வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும்னா சொல்லுவார், நீ வந்து என்ன செய்வேன்னா எலிசா சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, எட்டு 13 சொல்லி 2 சாமுவேல் 2 ராஜாக்கள் 2 8:13. அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியத்தை செய்ய நாயகியாகிய உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவாய் என்பதை கர்த்தர் எனக்கு தெரிவித்தார் என்றான். வந்து ராஜாவா என்னன்னு சொன்னால், இவன் என்ன செய்யணும், அந்த வாசம் அதுபடி என்ன செய்யணும், அவனை ராஜாவும் கலந்து போட்டு கொண்டான். அடுத்து வந்து காற்றை வந்து பிடிச்சிக்கிறாங்க, ஆளுங்க செய்வாங்க. எசேக்கியேல் 25.
எனவே 49 2 வாசி. எரேமியா 42 9. 49 2. 42. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகிய ரப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 49 2 திருவாசிவா. ஆகையால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அம்மோன் புத்திரரின் பட்டணமாகி 49 அம்மோன் புத்திரரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலுக்கு குமாரர் இல்லையோ, அவனுக்கு சுதந்திரவாளி இல்லையோ. அவர்கள் ராஜா காத் தேசத்தை சுதந்திரித்து கொண்டு காற்று வந்து ஆளுகை செய்து அது ஒரு பாவம் ஆக்குப்பை பண்ணுறேன். அடுத்து கீழையாத்து வச்சிங்களா 49 2 கீழையாற்பட்டணம் வச்சா 49 2 வச்சு 40. அதோட நாட்கள் உண்டுக்காது. அப்பொழுது அம்மோன் புத்திரன் அப்பாவிலே யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை கேட்க பண்ணுவேன். அது பாழான மண்மேடாகும். அதற்கு அடுத்த ஊர்களும் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எஸ்போனே அது கிலெயாத் 2 ராஜாக்கள் 10:33 2 ராஜாக்கள் 10:33. 33 யோர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்திலும் பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். ஆசகேலுக்கா முன்னாடி வசனத்தில் வருது. அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசகேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளெல்லாம் முறியடித்து யோர்தான் துவக்கி கிழக்கில் உள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலேயாத்தில் உள்ள பாசானிலும் உள்ள காதியர், ரூபேனியர், மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீலேயாத் முழுவதையும் முறியடித்தான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எடுத்து வந்ததுனால அது அவங்களுக்கு ஒரு பாதகங்கள் வந்து போயிடும். 1 சாமுவேல் 11 1 சாமுவேல் 11 அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றான். அந்த நாகாஸ்ட வந்து எதுக்காக வந்து அந்த வார்த்தை சொல்றேன், அதோட கேரக்டரே அப்படி. அந்த இடத்துல வந்து
யாபேஸ் மனுஷர் வந்து யாபேஸ் வந்து முற்றிலும் போடுவாங்க. 1:11 வாசிங்க. அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாப்பேசை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாப்பேசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, எங்களுடைய உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார். அவங்க வந்து சரண்டர் ஆகிறாங்க. பக்கத்தில் இருக்காங்க வந்து சண்டைக்கு போகிறேன், அது நம்ம வாசிட்டாங்க. ஆனால் இவன் ஒருத்தர் வந்து சரி நாங்கள் அவங்களுக்கு கப்பம் கட்டுறோம், நான் அவங்களுக்கு அடங்கி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்கிறேன்னா, அப்போ தான் அம்மா என்ன சொல்கிறேன், 2வது வருஷம் ஆச்சுங்க. அதற்கு அம்மோனியனாகிய நாகாஸ், நான் உங்கள் ஒவ்வொருவனுடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனாலே இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோடு பண்ணும் உடன்படிக்கை என்றார். இப்போ சண்டைக்கு போனது வந்து யாபேஸ்கிட்ட போகிறேன். யாபேஸ்கிட்ட போகும்போது அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு சரண்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் மேலே என்ன செய்யணும், நிந்தை வர பண்ணுறது தான் நான் என்ன செய்யணும், வழக்கு நடப்படுவேன் அப்படிங்கிறாங்க. அது வந்து அவங்க அது வந்து அது ஒரு கத்தை வந்து ஒரு பாதகமாக மாற்றுறாரு. ரைட்டா? அடுத்தது வந்து 2 ராஜாக்கள் 15:11 வருஷம். 2 ராஜாக்கள் 15:11. அப்பொழுது மெனாகேம் திர்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான். அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவருடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டார். 13:16. சமாரியர் தன் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினபடியால் குற்றம் சுமத்தப்பட்டதாய் இருக்கும். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், அவர்களுடைய குழந்தைகள் மோதியடிக்கப்படும், அவர்களுடைய கர்ப்பவதிகள் கீறப்பட்டு போவார்கள். இது வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. இந்த காரியங்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னா அசீரிய கல்வெட்டுகளில் வந்து நீங்கள் சண்டை போட்டாலே இந்த கற்பவரை கீழே போடுற காரியம் வந்து கல்வெட்டு வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருக்க திருச்சுனா ஆச்சரியராக்கம் இல்லை, அந்த கற்பவரை கீழே போடுவான்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஆமாம், அந்த காரியம் வந்து அசீரிய கல்வெட்டுகள்லாம் இருக்கு. கீழே போடுறது அவங்க பெரிய என்ன சொல்கிறாங்க, இந்த சம்பல் பள்ளத்தாக்கில் வந்து ஒரு விதமான ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க நார்மலாகவே வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் வந்து சண்டை போட்டால் இதை கொள்ளையடிச்சோம், இதை ஒன்று சரியாக தரல, எலும்பு கூட வந்து சேகரிப்பாங்க. எவ்வளோ எலும்பு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பொசிஷன், நல்ல பதவி அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படலை படித்த பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கற்பிணி எடுக்கிறது அவங்களுக்கு பெரிய பேர் பிரஸ்தாபம். இத்தனை பேர் கொண்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேர் பிரஸ்தாபம். அது வந்து அப்படியே அசீரியல் கல்வெட்டில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த உண்மையாக நடந்த சம்பவம், அது ஒரு பெருமை. ஆனால் கட்டுரை பார்க்குற என்ன செய்ய பாவங்கள் வந்து மலை போல குவிக்கப்பட்டதான் பாதகங்கள். அடுத்து வந்து இவங்க வந்து என்ன செய்யணும்னா மோளேக தெய்வம் பொண்ணோட பார்த்தோமா, மோளேகம் மில்காம 2 ஒரே பேர் தான் சொல்லி சொல்கிறாங்க. மில்காம மோளேகு. ஆமாம், பாகால் வந்து பெலிஸ்தியருடைய தெய்வம். இல்லையா ராஜா வருவாங்க பாலாக், அவன் வந்து மோவாப் ராஜா தானே பாலாக்கு. இந்த பாகால் வணக்கம்மா வந்து பாலாக் வந்து வந்து மோவாப் அம்சம். பாலாக் பாலாக் வந்து அவன் பாகால் தானே, அது பாகால் வணக்கம் தானே.
இது என்ன 25 1 1 3 வருஷம் என்ன 25க்கா? என்ன ஆகும்? என்னாகுமோ 1 to 25. 1 to 3 25 1 to 3. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? மோளையை கும்பிட்றாங்க, அது ஒரு பாதகமாக போகுது. பாகாவை கும்பிட்றாங்க, அது ஒரு பாதகம். இந்த பாகால் மூளைகள் என்ன பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீதியாக உள்ள தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எஸ்ஐகேல வந்து அக்கினி வந்து இந்த கையெல்லாம் உள்ள போய் நம்ம படிச்சுங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி இந்த சிலையை வந்து ஒரு சிலையை வந்து அப்படி வடிவமைச்சிருப்பாங்க. இதே மாதிரி வடிவமைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து அந்த சிலைக்கு வந்து 2 கையை வந்து விரிச்சு வச்சுட்டு அந்த 2 விரிச்ச கையில் வந்து குழந்தைய வந்து படைப்பிச்சுருவாங்க, பலி கொடுக்குறாங்க. எடுத்து கீழே வந்து தீயை வச்சு எரித்து அந்த தீயில கருகி அதை வந்து இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடூரமாக அதை வந்து நேர்த்திகளாக வந்து செய்கிறாங்க. இதை இஸ்ரவேலும் பண்ணியிருக்காங்க. அதே பெரிய விஷயம். இஸ்ரவேலும் வந்து இது சாலமோன் கட்டின ஆலயம்லாம் அம்மனுக்கு தெய்வத்துக்கு கட்டின ஆலயம் வந்து ஒளிவ மலைக்கு கீழே தான் கிடைக்கும். ஒளிவ மலைக்கு கீழே. அப்போ அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பை கற்றுக் கொடுத்து நம்ம பார்க்க முடியாது. அப்போ இவங்களுக்கு இது வந்து சரி, இவங்களுக்கு அது என்ன அந்த மலை போல் குவிகிறதுக்கு அது சொல்லணும். ஒருத்தரை வந்து நியாயத்தீர்ப்பு வந்து கர்த்தர் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஓவராக வந்து டோட்டலாக கரப்ஷன் வரும்போது சரி யாருக்குமே நியாயத்தீர்ப்பு கொண்டு வரும்போது அந்த டோட்டல் அழிச்சிடாரு. அழிச்ச பிறகு அங்கே வந்து இறக்கம் பாராட்டி என்ன பண்ணுறாருன்னா ஒரு அந்த சந்ததி வந்து தழைப்பு எடுக்க செய்கிறார். அப்போ வந்து திரும்ப பாராட்டுறார். இப்போ இஸ்ரவேலில் வந்து தான் திரும்ப பாராட்டுறா அப்படிங்கும்போது எல்லா தேசங்களுக்கும் அந்த லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா இல்லை திரும்ப வருவான், என்னை ஏற்றுக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ அவரோட எண்ணம் என்னன்னா மனுஷரை அழிக்கிறது. அதை திரும்ப மைண்டில் ஏற்றிக்கிறோம். பிசாசி நம்ம கிரியைகள் என்ன செய்ய அழிக்கிறது தான் அங்கே வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பாதகங்கள் அப்படின்னு இவர்கிட்ட வந்து மலை போல கொஞ்ச பாவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கற்பிணி பண்ணதான் என்ன சொல்கிறார். பௌத்தோட வம்சம் வந்தாலுமே அந்த பாவம் தொடர்ந்து கற்பிணி பண்ணு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? நடனம் ஆடுகிற காரியங்கள், இப்போ மனசில் பழைய பகை, அந்த கசப்பு, அப்புறம் காத்தோடு ஆளுகை பண்ணுறது, அப்புறம் மூளைகள் முழுக்கம், இதை வந்து பலியிடுவது, தீர்வு பண்ணுறது, வலது விஷயம் அவங்க வந்து வர்றாங்க. வலது கண்ண புரிஞ்சு இஸ்ரவேலுக்கு இந்தியா வரப்பண்ணி அப்படின்னு அவங்க நாகாஸ் ராஜா 49 வருஷம் 49. ஒட்டிக்கிட்டே இருக்கும். 49 7 49 எரேமியா 49 7.
ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஏதோமா ஆ உபாகம் 23 உபாகம் 23 உபாகமம் 23 உபாகமம் 23 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஆமாம் 23 அம்மோனியன் அந்த கர்த்தருடைய காரியங்கள் வந்து அப்புறம் தள்ளி வச்சுருப்பாங்க. நெகேமியா 2:10 இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அலங்கம் கட்டுறதுக்கு விரோதம் பண்ணாங்க. இது ஒரு பாதகத்தோட கூட்டிட்டார். 2:19 ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான அம்மோனியனான தொபியா ஆண்டவருக்கு அலங்கம் கட்டுறது ரொம்ப விரோதமான ரொம்ப நெகேமியா 4:1-3 நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கத்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கு சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறு போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். இது அவருடைய பாதகத்தில் ஒன்று. ஏசாயா 15:5 ஏசாயா 15:5 என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடி வருகிறவர்கள் 3 வயது கிடாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறி போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஓரோனாயிமின் வழியிலே நொறுக்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். இது வேண்டாமாக்கா? 48:3-48 எரேமியா 48:3 முதல்ல வாசிக்கிறேன். பால் கடிப்பினாலும் பெரிய நொறுக்குதலினாலும் உண்டாகிற கூப்பிடுதலின் சத்தம் ஓரோனாமியிலிருந்து கேட்கப்படும். எரேமியா 40:11-14 14
மோவாபிலும் அம்மோன் புத்திரரிடத்திலும் ஏதோமிலும் சகல தேசங்களிலும் இருக்கிற யூதரும் பாபிலோன் ராஜா யூதாவில் சிலர் மீதியாய் இருக்க கட்டளையிட்டான் என்றும் சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவை அவர்கள் மேல் அதிகாரி ஆக்கினேன் என்றும் கேட்டபோது எல்லா யூதரும் நாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். அப்பொழுது கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் வெளியிலே இருந்த சகல இராணுவ சேர்வைக்காரரும் மிஸ்பாவுக்கு கெதலியாவின் இடத்தில் வந்து உம்மை கொன்று போடும்படிக்கு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய பாலிஸ் என்பவன் நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலை அனுப்பினான் என்பதை பதினாலாக்கா வாசிட்டேன். இதுலையாக்கா பின்பு பதினாறுல இல்லை, இந்த 10ல் பார்க்கலாம். அம்மோனியனாக்கா இல்லை வரலாக்கா. செப்பனியா 2:8. மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லாரையும் கடந்து. யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரப்பாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவர் மட்டுமல்ல அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும். எஸ்போன்க்கா இருப்பிடம் வந்து யோசுவா 13ஆம் அதிகாரம் 25. என்னக்கா அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை நியாயாதிபதிகள் 10:11. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்களை அவர்கள் கைக்கு நியாயாதிபதிகள் 10:7. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரரின் கையிலும் விற்று போட்டார். 18 வருஷம் வந்து அவங்க வந்து இஸ்ரவேல் வந்து ஒடுக்குவாங்க. அது ஒன்றுக்குரிய பாதகம் மலை போல முடிகிறது. 11-13 அதுலேயே 11-13 11-13. அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி இஸ்ரவேலர் புத்திரரின் ராஜா
11:13. ம் யோசுவா 13:26. 11:13. அதில் 29 வருஷம். எனக்கு 11:29. 29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் நினைக்கிறேன். சரி. 2 சாமுவேல் 8:2. அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பண்ணி. 1 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் வந்து யோசபாத்து தொடர்பு 2 வராங்க. 1 நாளாக ஃபஸ்ட் வருஷம். ஒன்று நாளாகும் 20:1. மனுஷரும் ராஜாக்கள் யுத்தத்திற்கும் புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் 1 நாளாகமும் 20:1. அதான்க்கா இருக்குக்கா. அம்மோன் புத்திரரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். ஆடி பாடுவாங்கல்ல, அந்த ஊர் காரியம் வரும். உடனே 11:8 வருஷம். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு வரலையக்கா 11. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபங்காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் சிறிகளை எல்லாருக்காகவும் செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பான காமேசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். 2 ராஜாக்கள் 23:13. ராஜாக்கள் 23:13. எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசமலையின் வலதுபுறத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்துக்கும் மோவாபின் அருவருப்பாகிய காமேசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 1 ராஜாக்கள் 11:5. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான்.
இந்த இவங்க வந்து பலியிடுறாங்கல்ல, அதுக்கு வந்து 7 கோயில் கட்டுவாங்க. அந்த பாகா மூளைக்கு 7 கோயில் கட்டுவாங்க. ஒரு கோயிலில் வந்து கோழி பலிடுவாங்க, 2வது கோயில் வந்து செம்மறியாடு, 3வது ஆட்டுக்குட்டி, 4ல் கன்றுக்குட்டி, 5ல் காளை, 6லையும் காளை, ஒவ்வொரு இது பலியிட்டு அப்புறம் 7வது கையில் வந்து அந்த அந்த குழந்தை வச்சு. இந்த இதோடைய வந்து சரித்திர சான்று வந்து பெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கார். அம்மன் கோவிலில் வந்து சிம்மாசனத்து சிலை, அடுத்து வந்து கண் வந்து தங்கத்தால் மூடி இருக்கிற சிதிலமடைஞ்ச ஒரு கல்லை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பைபிளுக்கு சான்று. அது நடுவில் வந்து 2 சைடு வந்து 2 லேடிஸ், 2 பெண்களுடைய சிலை இருக்கணும். அதுக்கு முன்னாடியே பலிபீடம். நியாயாதிபதிகள் 11:24. நியாயாதிபதிகள் 11:24. உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீ கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்கிறோம். கேமோஸ் அப்படிங்கிறது அவனுடைய சாமி. காமோஸ் அம்மனுடைய இந்த அம்மனுடைய 2 சாமி 11:1 வச்சுங்க. 2 சாமி 11. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். 23 உபாகமம் 23:4. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராதது நிமித்தமும் உன்னை சபிக்கும்படியாய் மொசபதோமியாவின் ஊராராகிய பேத்தோரில் இருந்த பேயோரின் குமாரன் பிலேயாமுக்கு கூலி பேசி அவனை அழைத்தனுப்பியதன் நிமித்தம் இப்படி செய்ய வேண்டும். தேசம் 2 ராஜாக்கள் 8:12 வச்சு. எட்டு 12. அப்பொழுது ஆசகேல் என் ஆண்டவன் அணுகிறது என்ன என்று கேட்டான். அவங்களோட தேசத்தை எல்லாம் அவங்க வந்து நாடோடி, அவங்க வந்து கொள்ளையடிக்கிறது நாடோடி. ஆனால் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்குரிய தேசம் இவங்க வந்து பங்கு பிரிக்கையில் மோசை காலத்தில் சொல்லுவார்ல, அவங்களுக்குரிய தேசம் அதை நீங்கள் டச் பண்ணாதீங்க, அது அவங்களுக்குரிய சுதந்திரம்னு சொல்லி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா யாக்கோப்பு நதி கிட்ட இருக்கிறது அவங்களுடைய தேசம் வந்து சுதந்திரம். அது பயங்கரமான மழை பெய்யுது, நல்லா செழிப்பாக இருக்கும். ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறது தானே, கொள்ளையடிப்பாங்க. ஆனால் தேசம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிறனால இவங்க இருந்தது கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. ஆனால் பாவங்கள் வந்து பெருகின ஒரு ஆட்களாக தான் வந்து இருந்திருக்காங்க. யோசுவா 13:25 வச்சுங்க.
13:25. யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணத்தாரும் ரஃபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவர் மட்டுமல்ல, அம்மோன் புத்திரரின் பாதி தேசமும். அவங்களுடைய இல்லை அந்த திருவாசி. யாசேரும் கீலேயாத்தின் சகல பட்டணங்களும் ரஃபாவுக்கு எதிரே இருக்கிற ஆரோவேர் மட்டுமல்ல. ஆமாம், அந்த மேப்பில் பார்த்தோம்னா பயங்கரமான செழிப்பான தேசம். உபாகமம் 2:19. உபாகமம் 2:19. அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய். நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடு. ராஜ்யத்தை சேர்த்துக்கணும், எல்லைகளை விஸ்தாரமாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைப்பு அவனுக்கு இருக்கணும். ஆமோஸ் 1:13. சொன்னீங்க? ஆமோஸ் 1:13. 1:13. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க முடியும். எல்லை பெரிய சண்டை பார்ப்பாங்க. அது நியாயாதிபதிகள் 3:13. நியாயாதிபதிகள் அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை வீட்டுக்கு போய் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமீன் மேலும் எப்பிராயிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பா சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அம்மோன் புத்திரரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்கள்.
அப்போ பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிற ஒரு கூட்டம். அடுத்தது வந்து அதுலேயே 28 வருஷம் 11 28. ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொடாதே போனான். அது மாதிரி 1 சாமுவேல் 12 வருஷம் 1 சாமுவேல் 12. அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் உங்களுக்கு விரோதமாய் எழுகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு ராஜாவாய் இருந்தும் நீங்கள் என்னை நோக்கி ஆகாசம் தேசம் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார். அடுத்து 2 சாமுவேல் 10:1 வருஷம். அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்து போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயை செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற ஊருக்கு அந்த கிரிமினல் மைண்டு செய்கிறது கூட வித்தியாசமாக செய்கிறாங்க. அடுத்தது வந்து 2 சாமுவேல் 10:8 வருஷம். இதிலே 10:8. அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசல் அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். 1 ராஜா ராஜாக்கள் 13:31. அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபின் தேவனாகிய காமேசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மெல்கோமையும் அக்காலத்திலே பெரோயாமின் குமாரனாகிய அபியா வியாதியாய் விழுந்தான். 16:31. ரெகோபயாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்து தாவீது நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மோன் ஜாதியனாகிய அவன் தாய்க்கு நாகமான் என்று பேர். நாமால் என்று பேர். அவன் குமாரனாகிய அபியாம வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகாரம். ரெகோபயாம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாமால். அதில் ஃபஸ்ட்டு 14 எனக்கு 14. அபியாமோட அம்மா பேர் நாமால். ரெகோபயாம் அம்மா பேர் நாமால். அதில் பார்க்கலாம். அதாவது அதிகாரத்தில் பார்க்கலாம்.
கியா. அப்பா வந்து ரெகோபயாம். ரெகோபயாம் அம்மா 2 பேருமே நாமாளுடைய பிள்ளைங்க. அவள் வந்து 3 சாதி. நாமால் இந்த வசனம் இருக்குக்கா 14 ஃபுல்லாக வாசிச்சிருவா. ஃபுல்லாக வாசிக்கணும். ரெகோபயாம் அம்மா யாருக்கு மட்டும் வாசிக்கணும். இஸ்ரவேல் கோத்திரங்களால் தெரிந்து கொண்ட நகரமாக எருசலேமிலே 11 வருஷம். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால். 1 ராஜாக்கள் 14:21. அவ்வளோதான்க்கா. அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால். அது அப்படி வாசிக்க சாலமோன் குமாரனாகிய ரெகோபயாம் யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். ரெகோபயாம் ராஜாவாகிற போது 41 வயதாய் இருந்து கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமால். அந்த ரெகோபயாம் காலத்துலேயே அந்த அபியாம் காலத்துலேருந்து விக்கிரக வணக்கம் வந்து கூடுதல் காரணம் வந்து அவங்க அம்மா தான். இந்த நாமால் யாருன்னா இவளோட சாலமோனுடைய மனைவி. சாலமோனுடைய மனைவி. நாளைக்கு பார்ப்போம். நிறைய சரிங்க.